ஆச்சாரியாருக்கு நமஸ்காரங்கள். அடியேனை ஷமித்தருள வேண்டும் சுவாமிகளே. நடைபயணமாக காஞ்சியிலிருந்து ஸ்ரீரங்கம் மேற்கொண்டதில் சற்று காலதாமதமாகிவிட்டது. ஆனால் வழியிலே தாங்களை மதுராந்தகத்தில் சந்திக்கும் பேறு பெற்றேன். விடைபெறுத்தருள வேண்டும் சுவாமிகள். இளையாழ்வாரே, பரதனும் ரங்கனும் இணைந்து நடத்தும் நாடகத்தை நாம் அறிவது சாத்தியமாகாது. எம்மை காஞ்சிவர பணித்து உம்மை ஸ்ரீரங்கம் வர கூறிவிட்டு இடையில் இங்கு மதுராந்தகத்தில் சந்திக்க செய்தவர்கள் அவர்கள். ஸ்ரீமன் நாராயணன் நடத்தும் நாடகம் நன்மையில்தான் முடியும் என்பது அனைவரும் அறிந்ததே. உண்மைதான் சுவாமி. இதுவரை பஞ்சசம்ஸ்காரம் பெற்று ஒரு முழு வைஷ்ணவனாக மறுபிறவி எடுக்கும் வாய்ப்பு அடியேனுக்கு இதுகாரம் கிட்டவில்லை. தாங்கள்தான் இன்று அதனை நடத்தி தர வேண்டும். இளையாழ்வாரே, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்பது எனக்கு தெளிவாக இல்லையே. சற்று விளக்கமாக கூறும். திருக்கச்சி நம்பிகள் குலப்பிறப்பை காரணம் காட்டி அடியேனுக்கு ஆச்சாரியனாக இருக்க மறுத்துவிட்டார். குரு யாதவ பிரகாசரிடமோ தொடர்ந்து மாணவனாக இருக்க முடியாத நிலை அடியேனுக்கு ஏற்பட்டு விட்டது. தாங்கள்தான் தங்கள் கருணை கடாட்சமாவது அடியேனின் பேரில் பட்டு இந்த பஞ்சசம்ஸ்கார வைபவம் நன்றாக நடைபெற வேண்டும் சுவாமி. கவலை வேண்டாம் இளையாழ்வாரே, தங்களது பஞ்சசம்ஸ்காரத்தை யாம் பூர்ணமாக நிறைவேற்றுவோம். அதற்காகவே அந்த அரங்கன் என்னை பணித்து இங்கு அனுப்பி வைத்துள்ளான். இந்த க்ஷணமே இந்த ராமர் சன்னதியில் இந்த மகிழ மரத்தடியில் உமக்கு பஞ்சசம்ஸ்காரம் நடைபெறும். இப்படி வந்து அமருங்கள். ஒருவன் பாகவத உத்தமனாக ஆக வேண்டும் என்றால் முதலில் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும். அதனைத் தொடர்ந்து பகவத் ஆராதனையில் ஈடுபட வேண்டும். பஞ்சசம்ஸ்காரம் என்பது 5 வித பாகவத சின்னங்களையும் 5 நிலைகளையும் குறிக்கும். தாப புண்ட ததோ நாமா மந்த்ரோ யாகஸ்ச பஞ்சமாக. இந்த உடல், உயிர், ஆன்மா அனைத்தும் அந்த பரபிரம்மத்திற்கே உரியது என்பதை உணர நாம் இந்த 5 நிலைகளையும் ஏற்க வேண்டும். முதலாவது நிலை சமாசிரயண வைபவம். ஆச்சாரியன் குருமுகமாக இருக்க வலது தோளில் சக்கரம், இடது தோளில் சங்கு பொறியிடுதல். இரண்டாவது நிலை திருமண் காப்பு இடுதல். நெற்றி, கழுத்து, மார்பு, வயிறு, முதுகு, தோற்பட்டையின் மேற்புறங்கள் என்ற 6 இடங்களில் 12 திருமண் காப்புகள் இட வேண்டும். அப்பொழுது ஸ்ரீமன் நாராயணன் நாமங்களை கூற வேண்டும். கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திருவிக்ரமா, வாமனா,
ஸ்ரீதரா, ரிஷிகேசா, பத்மநாபா, தாமோதரா, இந்த 12 நாராயண நாமங்கள். மூன்றாவது நிலை தாசன் என்ற நாமகரணம் சூட்டி பூர்ண வைஷ்ணவனாக மறுபிறவி எடுக்க செய்ய வேண்டும். ஸ்ரீமன் நாராயணனின் மறு அவதாரமான ஸ்ரீராமனுக்கு லக்ஷ்மணன் சேவை செய்தது போல இன்று முதல் நீங்கள் நாராயணனுக்கு சேவை செய்ய போகிறீர்கள். அதனால் இனி நீர் ராமானுஜதாசன் என்ற நாமம் சூட்டப்பட்டு பிரசித்தி அடைவீர்கள். ஜெயம் ஜெயம் ராமானுஜ, ஜெயம் ராமானுஜ, ஜெயம் ஜெயம் ராமானுஜ, திக்விஜயம் யதிராஜா, ஜெயம் ஜெயம் ராமானுஜ. இப்படி வந்து அமருங்கள். ஆயுஷ்மான் பவ. நான்காவது நிலை மந்திரோபதேசம். மந்திரோபதேசத்தின் மூல திருமந்திரமான ஓம் நமோ நாராயணாய என்பதை ஓங்கி உச்சரிக்க வேண்டும். எங்கே உச்சரியுங்கள்? ஓம் நமோ நாராயணாய. அகங்காரம் மமகாரம் விட்டொழிந்து அவனது பாதார விந்தங்களை சரணடைவதே முக்திக்கு வழி என்று உணர வேண்டும். ஐந்தாவது நிலை துவயம் என்ற ரகசிய அர்த்தம் உணர்தல். ஸ்ரீமன் நாராயணௌ சரணம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமக. இந்த உலகமே ஒரு மாயை. அதை இயக்குபவன் அந்த பரமாத்மா, இயக்கப்படுபவன் இந்த ஜீவாத்மா. ஒருவரது இன்பம் துன்பம் அனைத்திற்கும் அவரது பிராரப்த கர்மாவே காரணம். எனவே இதனை நன்கு உணர்ந்து இந்த துவய மந்திரத்தை ஓங்கி உச்சரிக்க வேண்டும். அதாவது ஸ்ரீமன் நாராயணனை அடைய அவனது பாதார விந்தங்களில் பூர்ண சரணாகதி அடைவதே துவய மந்திரமாகும். எங்கே யாம் சொல்வதை பூரணமாக உள்வாங்கி திரும்பவும் கூறுங்கள். ஸ்ரீமன் நாராயணௌ சரணம் ஸ்ரீமன் நாராயணௌ சரணம் சரணம் பிரபத்யே சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமக. ஸ்ரீமதே நாராயணாய நமக. இன்று முதல் நீங்கள் ஒரு பூர்ண வைஷ்ணவனாக மறுபிறவி எடுத்து விட்டீர்கள். இனி நாராயணன் தொண்டே நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியமாக இருக்கட்டும். மங்களாணி பவந்து. அடியேன் இன்று ஒரு முழு வைஷ்ணவனாக மறுபிறவி எடுக்கச் செய்த ஆச்சாரியருக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். தன்யனானேன் சுவாமி, அடியனுக்கு விடை கொடுங்கள். சர்வாபீஷ்ட சித்திரஸ்து. கௌசல்யா சுப்ரஜா